நாங்கள் ஆசாசியாக தேனி பெட்டி வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெட்டி மட்டும் தான் இருக்குது. பூச்சிலாம் பறந்து வெளில போயிடுச்சு, வெறும் எம்டி பெட்டியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியில் அடிப்பலகன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து மெழுகு அந்து பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வந்து முட்டை வச்சு அந்த முட்டை புழுவாக மாறி உள்ளே இருக்கிற தேன் மெழுகுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா தேனீக்கள் நமக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு பறந்து வெளியே போயிடும். இந்த மாதிரி போச்சுன்னா ரிட்டர்ன் இந்த பெட்டிக்குள்ளே வராது. அது எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 10 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 2 நிமிஷம் இந்த தேனீக்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பெட்டியில் பூச்சி எங்கேயுமே பறந்து போகாமல் இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு சுத்தமான தேன் வந்து கொடுக்கும். அது எப்படி பண்ணணுன்றதான் பார்ப்போம். இந்த பெட்டியை வந்து நீங்கள் அப்படி தூக்கி கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அடி பலகைன்னு சொல்லுவாங்க. இந்த அடி பலகையை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக ஈக்கள்லாம் உட்காந்துருக்கும். இந்த 4 கார்னர்லேயும் புழு மாதிரி இருக்கும், சில தூசி மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து இந்த பெட்டியோட என்ட்ரன்ஸ் கிட்ட இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா பூச்சிலாம் பறந்து போய்ட்டு நம்ம சும்மா அப்படி கையால் தொடச்சிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல அந்த அடிப்பலகை வச்சுட்டு நம்ம அந்த பாக்ஸை தூக்கி அப்படியே இடத்துல வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு 10 நாளைக்கு ஒரு பெட்டிக்கு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா